கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டிய 5 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உடைந்து போகிற கண்ணாடி பாத்திரங்களை நாம் பார்சலிலோ அல்ல குரியரிலோ அனுப்பும்போது எழுதுகிறோம், ஹேண்டில் வித் கேர் என்று எழுதுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கவனமாக கையாள வேண்டிய 5 காரியங்கள் உண்டு. ஒன்று ஹெல்த். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வேத வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 16-17 சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்தை ஆண்டவருடைய ஆலயம் என்கிற கண்ணோட்டத்திலே அதை பயன்படுத்த வேண்டும். அசுத்தமான காரியங்களுக்கோ துர்க்கிரியைகளுக்கோ இடம் கூடாதபடி ஜாக்கிரதை இருக்க வேண்டும். அநேக சரீரத்தை போஜன பிரியத்தினாலே அவர்கள் நிரம்பி அதை கேடுக்கு நேராக வழி நடத்துகிறதை நாம் கண்டிருக்கிறோம். சில சரீரத்தை பேணாதபடி கடூரன் தன் சரீரத்தை அலக்களிக்கிறான் என்பது போல அவர் அநேகர் சரீரத்தை பயன்படுத்துகிறார்கள். அதிக ஆகாரம் கொடுத்தாலும் இதற்கு பிரச்சனை உண்டு. குறைவாக ஆகாரம் கொடுத்தாலும் நம் மருத்துவமனையிலே சேர்ப்பிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு. ஞானமாக அதை திட்டமாக அதை சரியாக பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். 2வது வேதவசனத்திலே வெல்த். முதலாவது ஹெல்த் சொன்னேன், 2வது வெல்த் ஆகும். நீதிமொழியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே அங்கே 22 பாருங்கள். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செல்வம் அல்லது ஐஸ்வர்யம் அல்லது ஆஸ்திகள் இவைகளை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை குறித்து அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க அழைக்கப்படுகிறோம். செல்வம் என்கிற அந்த காரியத்தை சரியாய் பயன்படுத்தவில்லை என்றால் செல்வோம் என்று பறந்துவிடும் என்று என் நண்பர் ஒருவர் சொன்னார். உண்மையாகவே அநேகர் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவது உண்டு, பலர் கருமித்தனமாய் செலவு பண்ணுவது உண்டு. அவசியமானவர்களுக்கு அவசியமான காலங்களிலே அதை பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வாரன் வெஸ்பி என்கிற ஒரு பக்தன் எழுதும்போது இப்படி எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்றால், செல்வம் என்பது அல்ல பணம் என்பது ஒரு நல்ல வேலைக்காரன். அதை வைத்து நன்றாக வேலை செய்ய நாம் முயற்சிக்க வேண்டுமே தவிர அவனை எஜமான் ஆக்கி விடக்கூடாது. அநேகர் பணத்தை ஐஸ்வர்யத்தை எஜமான் ஆக்கியதுனாலே அவருடைய நடைகள் மாறியிருக்கிறது, அவருடைய உறவுகள் மாறியிருக்கிறது, பார்வைகள் வார்த்தைகள் எல்லாமே மாறியிருக்கிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேலைக்காரனா அல்லது உங்களை ஆளுகிற எஜமானா சிந்திக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16 சொல்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலமானது அது கடந்து போனால் திரும்ப வராது. காலமானது நேரமானது எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்படுகிறது. காலத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம், நேரத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறோம். அநேகர் வீண் பேச்சுகளுக்கும் அதே சமயத்திலே அநேக காரியங்களுக்கும் தவறாக பயன்படுத்தி விடுகிறார்கள். நம்முடைய நேரத்தை காலத்தை ஆண்டவருக்காக ஆண்டவருடைய ராஜ்ய விருத்திக்காக அதை பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். நம்முடைய நேரத்திலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? இந்த சிந்தனை நமக்குள் வேண்டும். 4வதாக நம்முடைய உறவுகள் மிக முக்கியமானது. இந்த உறவுகளிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். நீங்கள் மத்திய நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இதிலே ஆண்டவராய் இயேசுவானவர் மலை பிரசங்கத்திலே மிக அழகாய் சொல்கிறார். மத்திய நற்செய்தி நூலை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 23, 24 வாசித்தால் உறவுகளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். உறவுகள் என்பது நூலுக்கு சொல்லலாம், இழுத்து பிடித்தால் அருந்துவிடும். இன்றைக்கு அநேகர் பக்திமான்களாக இருக்கிறார்கள், ஆனால் உறவுகளை பேணுவதில்லை. அநேகர் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இரண்டிலும் நாம் சமநிலையோடு வாழ வேண்டும். ஆண்டவருக்கு நமக்கு உள்ள உறவை முக்கியப்படுத்தும் பொழுது மனிதனோடு உள்ள உறவை முக்கியப்படுத்துவதற்குரிய கிருபையை தருவார். 5வதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16 பாருங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வசனத்திலே நான் புரிந்து கொண்டது என்ன? வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்பது எப்போது நமக்கு வராது. ஆண்டவர் வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார்.
வாய்ப்புகளை கால்களை வைத்து உதைத்து தள்ளும்போது அந்த வாய்ப்புகள் நம்மை விட்டு கடந்து போய் விடுகிறது. சிலருக்கு வாய்ப்புகள் திரும்ப வருகிறது, பலருக்கோ வாய்ப்புகள் திரும்ப வராமல் போய்விடுகிறது. வாய்ப்புகள் வரும்பொழுது அது தேவனால் வருகிறதா, அல்லது சத்துருவால் வருகிறதா, அல்லது அது பக்திக்கு ஏதுவாக தேவராஜ்யத்தின் பணிக்கென்று வருகிறதா, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வீழ்ச்சிக்கு நடத்துகிறதா என்பதை கணித்து அதை புரிந்து வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். இந்த 5 காரியங்களை ஜாக்கிரதையாய் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையிலே, வாழ்வின் அடிப்படையிலே சொல்கிறேன். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். வாழ்க்கையிலே நாங்கள் கவனமாக கையாள வேண்டிய பல காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம். இதை கேட்கிற நாங்கள் உட்கார்ந்து சிந்தனை செய்து திருமுறையை வாசித்து ஆவியானுடைய ஒத்தாசையின்படி எங்கள் வாழ்க்கையிலே ஜாக்கிரதையாக இருக்க பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.